வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1955ஆம் ஆண்டுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் இன்பம் சாகித்ய அகாடமி விருது வாங்குன ஆண்டு 1955. தமிழ் இன்பம் நூல எழுதினவரு ரா.பி. சேதுப்பிள்ளை. இவர சொல்லின் செல்வர் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். தமிழ்ல முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் தமிழ் இன்பம். அடுத்து குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமையை பற்றி சொல்ற பகுதி 2. விதி 5-11. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்ற விதி 17. இந்து திருமண சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. முத்துராமலிங்க தேவர் பர்மா பயணம் 1955. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1936 முத்துராமலிங்க தேவர் பர்மா போயிருப்பார். எஸ்பிஐ தொடக்கம் 1955. ஐசிஐசிஐ தொடக்கம் 1955. இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எஸ்பிஐ. அதே மாதிரி இந்தியாவிலே மிகப்பெரிய தனியார் துறை வங்கி ஐசிஐசிஐ. உணவு கலப்பட தடுப்பு விதிகள் 1955. 1955 பாரத ரத்னா விருது வாங்கினவங்க ஜவஹர்லால் நேரு, பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா. இவங்க 3 பேரும் தான் 1955 பாரத ரத்னா விருது வாங்கினாங்க. 1954 பாரத ரத்னா விருது வாங்கினவங்க 3 பேர். அந்த 3 பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க. ராதாகிருஷ்ணன், ராஜகோபாலாச்சாரி, சர் சி.வி. ராமன். இவங்க 3 பேரும் தான் முதல்ல பாரத ரத்னா விருது வாங்கினவங்க. 3 பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க. அடுத்து இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் பார்க்கலாம். தமிழ் இன்பம் 1955 பார்த்தோம். இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. 5 ரூபாயா சேர்க்கறது தான் தமிழர்களுக்கு இன்பத்தை தரும். 5 ரூபாய்னா 55. தமிழர்களுக்கு இன்பத்தை தரும்னா தமிழ் இன்பம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குடியுரிமை சட்டம் 1955 பார்த்தோம். 5 ரூபாயை சேர்த்து வச்சதை குடிக்க எடுத்துட்டு போயிட்டாங்க. 5 ரூபானா 55, குடிக்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா குடியுரிமை. 5 பேசாதீங்க மாமா, இப்ப தீண்டாமையா ஒழிக்கணும் ஆமா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பேசாதீங்க மாமா, இப்ப தீண்டாமைய ஒழிக்கணும் ஆமா. இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து திருமண சட்டம் 1955. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 5 பேசாதீங்க மாமா, இந்துவை திருமணம் பண்ணிக்கலாம் ஆமா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பேசாதீங்க அப்படின்னா 55. இந்துவை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்து திருமணம். அடுத்து பாருங்க, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 55. 5 பேசாதீங்க மாமா, நான் அத்தியாவசிய பொண்ணு தானே ஆமா. அப்படிங்க வச்சுக்கோங்க. 5 பேசாதீங்க அப்படின்னா 55. அத்தியாவசிய பொண்ணு அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள். அடுத்து பாருங்க, முத்துராமலிங்கர் 1955 பர்மா போனார். 5 பேசாதீங்க மாமா, முத்து ராமலிங்கர் பயணம்தான் பர்மா. அப்படிங்க வச்சுங்க. 5 55. முத்து ராமலிங்கர் பயணம் பர்மானா முத்துராமலிங்கர் பர்மாவுக்கு பயணம் பண்ணார். அடுத்து பாருங்க, எஸ்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. எஸ்பிஐயில் 5 ரூபாயா சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. எஸ்பிஐ இல்லைன்னா எஸ்பிஐ 5 ரூபாயா சேர்க்கணும் அப்படின்னா 55. அதே மாதிரி ஐசிஐசிஐயில் 5 ரூபாயா சேர்க்கணும். ஐசிஐசிஐ அப்படின்னா ஐசிஐசிஐ தான். 5 ரூபாயா சேர்க்கணும் அப்படின்னா 55. அடுத்து பாருங்க, உணவு கலப்பட தடுப்பு விதிகள் 1955 பார்த்தோம்.
இதுக்கு ஷார்ட்கட் பாருங்க. அஞ்சி அஞ்சி பார்க்காதீங்க மாமா, உணவு கலப்படத்தை தடுத்துருங்க ஆமா அப்படிங்க வச்சுங்க. அஞ்சி அஞ்சி பேசாதீங்கன்னா 55, உணவு கலப்படத்தை தடுத்துருங்க அப்படின்னா உணவு கலப்பட விதிகள். அடுத்து பாருங்க, பாரத ரத்னா 1955 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா.